உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹே பொம்மி, என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த சித்தார்த்தையும் ராணியையும் இந்த வழியா இங்க வர வச்சுட்டேன். நம்பளையா? அங்க பாரு. வாடா வா. வா 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 வா. இன்னைக்கு அவங்கள அழிக்கிற. இங்க நிக்கிற அகோர அதிபதி மனோதான்னு தெரிஞ்சா அத வேம்பு சாரால தாங்கிக்க முடியாது. அவருக்கும் சங்கடம் தான் வரும். அதனால மனோ என்னோட கண்ணுக்கும் ராணியோட கண்ணுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். இங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே வேம்பு சாருக்கு தெரியவே கூடாது. ஐயோ இரியா, என்னாச்சு ராணி? எதுக்கு இங்க நிக்க சொல்ற? ஒண்ணும் இல்லையா, பொம்மி அக்கா இங்கே இரு ராணின்னு சொல்லுச்சு. பொம்மியா? இந்த நேரத்துல இங்க எதுக்கு நிக்கணும்? தெரியலையா, பொம்மி அக்கா நிக்க சொன்னா நிக்கணும், அவ்வளவுதான். சிரிக்காத. யச்சினி வா. வந்துட்டியா? வா வாயச்சினி. ஏய் பொம்மி, உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சவனி. உன் ஆத்மாவை நான் நரக வேதனை அனுபவிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட சித்தார்த்தம் உன் தங்கச்சி ராணியோ ரெண்டு பேரும் என்கிட்ட தானா வந்து மாட்டிருக்காங்க. ஏய், முதல்ல அவங்க கதையை முடிக்கிற, அதுக்கப்புறம் உன் ஆத்மாவை முடிக்கிற. இப்பவே அவங்க ரெண்டு பேர் கதையும் உன் கண்ணு முன்னாடியே முடிக்கிற. ஏய் யச்சினி, அந்த ராணி சித்தார்த்த கொன்னுடு. ஹே அகோர அதிபதியே, அவங்களை எதுவும் பண்ணிடாத. வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு. அவங்க ரெண்டு பேரும் விட்டு விட மாட்டேன். என்னாச்சு உனக்கு? யோ யோ தாடிகாரா அக்கா, இங்க பாரு பொம்மி, அவங்கள நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா உன்னோட அதீத சக்தியால உருவான மந்திரக்கட்டை இப்ப உடனே மறைய வெய்ய. உடனே பண்ணு பண்ணு. யோ தாடிகாரா, இது பாரு, ராணியையும் வேம்பு சாரையும் எதுவும் செஞ்சிடாத. இது பாரு, நான் இப்பவே உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன். யோ யோ தாடிகாரா, அடியே பொம்மி,
உன் கண்ணு முன்னாலேயே அந்த ராணி சாகரத பார்க்க போற. ஆ என்னாச்சு ராணி? ஐயோ இப்போதைக்கு என்னாண்ட எதுவும் கேட்காம நான் சொல்றத மட்டும் செய். முதல்ல உன்னோட வலது கை எடுத்து என் வயித்து மேல வையா. ஏய் என்ன ராணி? ஐயோ நான் சொல்றத மட்டும் செய்யா. கைய கொடு. இனிமே ராணிய உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னோட எந்தவித மந்திர சக்தியும் ராணி முன்னாடி செல்லுபடியாகாது. இனி உன்னை எதிர்த்து சண்டை போட போறது ராணி இல்ல, அவ வயித்துல வளர்ற தசாவதானி குழந்தைதான். அதையும் பாத்துடலாம். இன்னைக்கு நடக்க போற யுத்தத்துல ஜெயிக்க போறது நீயா இல்ல நானானு பாத்துடலாம். என்னோட அகோர அதிபதியே, நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த இழந்த என்னோட தொடு ஆற்றல திரும்ப பெற்று இப்போ உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். தொடு சக்தி திரும்ப வந்தோம், ஏன் உன்னால எனக்குள்ள வந்து ஐக்கியமாக முடியல? சொல்லு. நடுஜாமம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அதனால யாரு நினைச்சாலும் நீங்க 2 பேரும் ஒன்னு சேரவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.